அனைவருக்கும் சட்டம் நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் சூழல் நாட்டில் உருவாக்கியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிளாட்டினா 100 எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் AVP மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிடமிருந்து கொழும்பில் நடைபெற்ற சுகாதாரத்துறையினரின் பணி நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாகவும் கருத்து தெரிவித்தார். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அது வெளிப்படைத்தன்மையாக தெரிய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. தகுதி, சொத்து, அதிகாரம், அரசியல் அதிகாரம் எதுவும் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. நாட்டின் எந்தவொரு பிரஜைக்கும் எந்தவித சொத்துக்களோ அதிகாரமோ அல்லது வேறு அரசியல் தொடர்புகளோ இல்லாத இவருக்கும் தமக்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக நீதிமன்றத்தின் உதவியை நாட முடியும். அதுவே இந்த நாட்டில் நாங்கள் கட்டியெழுப்பிய சிறந்த நம்பிக்கையும் மக்கள் அளித்த மிகப்பெரிய கௌரவம் ஆகும். அந்த செயற்பாடுகளை மேலும் திறம்படவும் பலமாகவும் மாற்றுவதற்காகவே நீதித்துறையில் இந்த மாற்றத்தை செய்ய எதிர்பார்க்கின்றோம். எனவே இதற்கு முன்னரும் உண்மையில் 2020 ஆண்டில் 20வது திருத்தத்தின் போது நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது அந்த நோக்கத்திலேயே ஆகும். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்ததும் நீதிமன்ற நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுப்பதற்காகவே ஆகும். இருப்பினும் அந்த நேரத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை மாத்திரமே அதிகரிக்கப்பட்டது. யோசனைகள் இருந்த போதிலும் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படவில்லை. 2016 ஆண்டில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டும் என ஒரு யோசனை முன்வைத்திருந்தது. பாராளுமன்றத்தின் நீதி தொடர்பான உபகுழுவும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைத்திருந்தது. அந்த விடயங்கள் நீதித்துறை மற்றும் சட்டத்துறையினரிடையே கலந்துரையாடப்பட்டு வந்தன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது.